வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நாடோடி மீனவன். நண்பர்களே, நம்ம போன வீடியோவில் வந்து நம்ம ஜாமான்களை ஏற்றுற மாதிரி தான் நம்ம பார்த்தோம். கடைசி வரைக்கும் அதை தான் பார்க்க முடிஞ்சிச்சு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜாமானை கொண்டு போய் அந்த பாலத்தில் கொண்டு போய் கொடுக்குறாங்க. மற்ற வேலைகளும் சிறப்பாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வீடியோவை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், இன்னும் நிறைய தகவல் தெரிஞ்சுக்கலாம். நண்பர்களே, இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற வேலையில் இந்த லேபர்ஸ் பார்த்துக்கிட்டு தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா தள்ளு வண்டியில் வந்து சிமெண்ட் விலை அடுக்கி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மற்ற வேலையில் பார்க்க ஒரு டீமாக வந்து தனித்தனியாக பிரிவாக போய்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இவங்க இப்போ வண்டியில் ஏற்றி வச்சுருக்க இந்த சிமெண்ட் மூட்டையும் நடுப்பிரிச்சுக்கு கொண்டு போகணும். ஏன்னா அப்போ தான் வந்து அந்த தேவையான இடங்களில் கலவையில் போட முடியும். அதனால அந்த சிமெண்ட் மூட்டையும் ஏற்றி வச்சுருக்குறாங்க. இதோட நம்ம போன பதிவில் பார்த்தது வந்து நம்ம ஜாமான்கள் ஏற்றுற மாதிரி பதிவு பார்த்தோம். அந்த பதிவோட இந்த பதிவை நம்ம போட்டுருந்துருக்கணும், போன வீடியோவில் போட முடியலை. அதனால இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். அந்த நாட்டுப்படகு இதில் ஏற்றின ஜாமான்க நடுப்பிரிச்சுக்கு கொண்டு போகிறது மட்டும் இல்லாமல் அதை எப்படி ஏற்றி வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து நீங்கள் பாருங்கள். இப்போ ஜாமான் ஏற்றி வச்சுருக்க அந்த நாட்டுப்படகு தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த ரிவர்ஸில் வந்து அந்த போட்டை திருப்பி நடுப்பிரிச்சுக்கு அந்த பொருட்களை கொண்டு சேர்த்துருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த போட்டு வந்து நடுப்பிரிச்சுக்கு கிளம்பி இப்போ பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த நாட்டுப்படகு வந்து நடு சென்ட்ரு பிரிட்ஜுக்கு போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நடுப்பகுதிக்கு வந்துருச்சு. நம்ம பேசிக்கிட்டே அந்த போட்டை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். மற்ற வேலைகளையும் ஆளுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த சிவப்பு கட்டிடத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் லைஃப் ஜாக்கெட் போட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஜாமான் ஏற்றின அந்த நாட்டுப்படகு இந்த சிவப்பு கட்டிடத்துக்குள்ளே வந்துருச்சு. இந்த சிவப்பு கட்டிடத்தில் தான் நிறைய ஆட்கள் நின்றுக்கிருந்தாங்க. இந்த ஆளுக்கு தான் அந்த ஜாமான்களை தூக்குறாங்களா இல்லை கிரேன் தூக்குதா அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், இந்த நாட்டுப்படகுல இருக்க ஜாமான்களை எப்படி தூக்குறாங்க அப்படிங்கிறத. இந்த சிவப்பு கட்டிடத்தில் இருந்த இந்த நாட்டுப்படகு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்துருச்சுங்க. நடுப்பிரிச்சுக்கு சைடில் இந்த திண்டில் தான் இந்த பொருட்களை பூரா ஏற்றி வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் தேவையான நேரத்தில் அந்த பொருட்களை எடுத்துகிட்டு போய் அந்த இடத்துகளில் அமைகிற இடத்துல அமைச்சு அதை வேலை பார்த்து முடிப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இந்த ஜாமான்களை இப்போ மேலே ஏற்ற போகிறாங்க அந்த நாட்டுப்படகுல இருந்து. அடுத்தது நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா, மற்ற வேலைகளுக்கு ஆள்கள் தனித்தனியாக செல்கிறது தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லாருமே லைஃப் ஜாக்கெட் போட்டிருக்கிறாங்க. ஏன்னா இது கொஞ்சம் தாவு பகுதியாக இருக்கும் போல் அவங்க வேலை பார்க்குற இடம், அதனால லைஃப் ஜாக்கெட் போட்டு தான் ரொம்ப கவனமாகவே அவங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த வேலைகளை தொடர்ந்து செய்வதற்காக அவங்க இடத்துக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க.
இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பேரலை தான் இப்போ முதல்ல கொழுவி தூக்கி விட்டுக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா அந்த பேரலை தான் அந்த கிரேன் மூலம் தூக்கி அந்த மேலே கொண்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. மேலே கொண்டு போயாச்சு. அடுத்ததாக பேரில் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நாட்டுப்படையில் இருந்த அந்த இரும்பு டவுலி இரும்பை அவங்க தூக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுதான் இப்போ நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த இரும்பை மேலே தூக்கி எப்படி வைக்கிறாங்க, எந்த ஆபத்தும் இல்லாமல் ரொம்ப கவனமாக வேலை பார்க்குறாங்களா இல்லையா அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா கரையிருந்து கொண்டு வந்த 3 பொருட்களில் 2 பொருளை தூக்கி விட்டாங்க. என்னென்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பேரலை தூக்குறதை நம்ம பார்த்தோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 2 இரும்பு சேர்த்து வச்சு பெல்ட் போட்டு வச்ச இரும்பை தூக்குனாங்க. அதையும் இப்போ நம்ம பார்த்துட்டோம். இரும்பை இப்போ வந்து அந்த இடத்துல இறக்கி வச்சுட்டாங்க. மூணாவதாக சாக்கில் இருக்கிற பொருட்கள் தான் இருக்குது. அந்த சாக்கில் என்ன பொருட்கள் இருக்குன்னா நட்டு போல்ட்டு தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால அதை வந்து கையாலே தூக்கி கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பெல்ட் போட தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க கையால் தூக்கி கொடுத்துருவாங்க. அடுத்ததாக இப்போ நம்ம வந்து சென்ட்ரு பாலத்தில் வேலை நடந்துக்கிட்டு தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்தந்த சின்ன சின்ன வேலைகளை ரொம்ப விறுவிறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த வேலையிலலாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா தென்கடலில் இருந்து வடகடலுக்கு போகிற ஒரு பிளாஸ்டிக் போட்டு போகுது பாருங்கள். 2 பாலத்தையுமே கடந்து போகிறது தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ முதல் பாலத்தில் இருந்து கடந்தாச்சு. இப்போ 2வது பாலத்தை கடக்க போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா 2 பாலத்தையும் போட்டு கடந்து சென்றுச்சுங்க வடக்கு சைடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நான் உங்கள் நாடோடி. நன்றி.